اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. قال النبي صلى الله عليه وسلم: إياكم محدثات الأمور كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق الله العلي العظيم. இன்னும் அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபே தாபீன்கள் மீதும் அவுலியாக்கள் மீதும் சுஹதாக்கள் மீதும் முஜாஹித்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. தினத்தில் சிறந்த தினமான இந்த ஜும்மா தினத்தன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கும் இந்த அவையில் உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்திருக்கின்றான். அதற்கு நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்னும் அன்பான சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் ஒரு புனிதமிகு ஒரு மாதத்தை கடந்தவர்களாக அந்த மாதத்தை நிறைவு செய்துவிட்டு சவால் மாதத்தில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடந்த அந்த ரமலான் மாதத்தை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தான். அந்த ரமலான் மாதத்தில் நாம் எப்படி எல்லாம் இருந்தோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக அந்த ரமலான் மாதத்தை நமக்கு தந்தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ வருடத்துக்கு ஒரு முறை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்று சொன்னால் எதற்காக தந்தான்? அந்த மாதம் மட்டும் நாம் அமல் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தந்தானா? இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை பற்றி அல்லாஹ் கூறும்பொழுது நாம் மனிதனை பலகீனமாக படைத்துள்ளோம் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த பலகீனமான மனிதனுக்கு வருடத்திற்கு ஒரு முறை அவன் எப்படி வாழ வேண்டும், எப்படியெல்லாம் தீனுல் இஸ்லாத்தை அவன் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரைனிங்காக ஒரு மாசம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடத்திற்கு ஒரு முறை நமக்கு தருகின்றான். சரி, அப்ப நம்ம ஒரு மாசம் ஒரு ட்ரைனிங் எடுத்தோம். எதற்காக எடுத்தோம்? நீங்க உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒருத்தரை ஒரு வேலைக்காக வேண்டி புதுசா போய் ஜாயின் பண்ணாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்களா? நிச்சயமாக இல்லை. எதுக்கு அவருக்கு ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் அந்த வேலையை வருடம் முழுவதும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஒரு மாத கால பயிற்சி. அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு மாத கால பயிற்சியை தந்தான். எதற்காக வேண்டி என்று சொன்னால், மீதமுள்ள 11 மாதமும் அதே போன்று நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒரு சின்ன மாற்றம் என இருக்கலாம். நாம் உண்ணாமலும் பருகாமலும் இருந்தோம் ரமலான் மாதத்தில். ஆனால் அமல்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். மீதமுள்ள 11 மாதங்களில் நாம் உண்ணலாம், பருகலாம், என்ன வேண்டுமானால் செய்யலாம். ஆனால் அமல்கள் எப்படி செய்தோமோ, ரமலான் மாதத்தில் நம்முடைய அமல்கள் விஷயத்தில் நாம் எப்படி இருந்தோமோ அதே போன்றுதான் மீதமுள்ள 11 மாதம் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பயிற்சி தந்தான். நினைச்சு பாருங்க, நம்ம ரமலான்ல எப்படி இருந்தோம் சிந்திச்சு பாருங்க. யாருமே ஃபஜர் தொழுகையை விட்டதே இல்லை. யாருமே ஃபஜர் தொழுகை மிஸ் பண்ணதே இல்லை. லொஹர் உள்ள அஸ்ர் உள்ள எந்த தொழுகையுமே யாருமே உள்ள பற்றாக்குறைக்கு அமல்கள் அதிகமாக செஞ்சோம். இரவில் நின்று வணங்கினோம். கடைசி 10 நாட்களில் இரவு முழுவதும் நின்று வணங்கினோம். சதக்காக்கள் செய்தோம், தான தர்மங்கள் செய்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஹலாலான முறையில் சம்பாத்தியமும் இருந்தது. இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரமலானில் தந்த பயிற்சி.
எதற்காக வேண்டி சொன்னால், நீ இப்படிதான் வாழணும் வருடம் முழுவதும், உன்னுடைய ஆயுள் காலம் வரை நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு தந்த பயிற்சி. நம்ம என்ன பண்ணோம், சிந்திச்சு பார்க்கணும். இல்ல இந்த ரமலான் மாசம் கொஞ்சம் அமல் நம்ம தான் செஞ்சோம், ஈஸியா இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஈஸியா தான் இருக்கும். ஏன் என்று சொன்னால், அந்த மாதத்தில் என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, சைத்தானை விலங்கிடுகின்றான். ரமலான் மாதத்தில் சைத்தான் விலங்கெடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் நமக்கு சுபுகள ஒழிப்பு வந்தது. இது நிச்சயமான உண்மை தானே. ஹதீஸ் பாருங்க, ஒரு காலத்தில் ஹதீஸ் பொய்யாவாது. ரமலான் மாதத்தில் சைத்தான் விலங்கிடப்பட்டிருந்தான். அதனால் நமக்கு ஃபஜர்ல அழகா ஒழிப்பு வந்தது. ஃபஜர் தொழுகைக்கு எல்லாம் வந்துட்டு இருந்தோம். ரமலான் காலம் முடிந்த பிறகு சைத்தானுடைய விலங்குகள் கட்டவிழ்த்துப்பட்டு விட்டன. அவன் வந்து என்ன பண்ணிட்டான், சுபுக்கு கரெக்டா நோம்பு 30 நாள் எந்திரிச்சு இந்த மக்களை மறுநாள் சுபுக்கு எந்திரிக்கும் போது சைத்தான் வந்துட்டாங்க. இப்பதான் பக்கத்துல வந்து உட்கார்ந்துப்பான். உட்கார்ந்துட்டு நல்லா கையை கால சுகமா அமைக்கி விடுவான். ரொம்ப சூப்பரா அமைக்கி விடுவான். தூங்கு தூங்கு, 1 மாச காலமா நீ சரியாவே தூங்கல, 1 மாசமா நீ சரியா தூங்கல, இப்பதான் ரமலான் தான் முடிஞ்சிருச்சு, தூங்கு தூங்கு, நல்லா கையை கால நல்லா சுகமா அமைக்கி விட்டுட்டே இருந்தான் சைத்தான். அதோட ரிசல்ட் நம்ம எப்ப பார்த்தோம், ஈது தொழுகை முடிஞ்சு மறுநாள் நாள் ஃபஜர்ல தெரிஞ்சுக்கும். இமாம கேட்டா சொல்லுவார், இமாம ரமலான் மாதத்துல ஃபஜர்ல கீழே ஃபுல்லாய் மேல ஃபுல்லாய் அப்படி தொழுதுட்டு இருந்த மக்கள் ஈது தொழுகை முடிஞ்சு மறாவது நாள் ஃபஜர்ல பார்த்தா வழக்கம் போல அந்த 2 சப்பு தான். அப்படிதானே? ஏன்னா அப்ப சைத்தான் இல்ல, ரொம்ப ஈஸியா வந்து தொலை வந்துட்டோம். இப்ப சைத்தான் வந்துட்டான். வந்தோன்னு என்ன பண்ணிட்டான், கையை கால சுகமா அமைக்கி படுத்து தூங்க வச்சுட்டான். சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு ஏன் அந்த 1 மாத கால பயிற்சியை தந்தான்? மீதமுள்ள எல்லா மாசங்களையும் ஒரே மாதிரி இருக்கணும் தானே கொடுத்தான். 2 ஆப்ஷன் தான் நமக்கு. நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பயிற்சி தந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியானாக நம்ம 1 மாச காலம் இருந்தோமே, அதே விருப்பமான அடியானாக மீதமுள்ள 11 மாதமும் நம்ம இருக்க போகிறோமா? இல்ல இல்ல சார், நம்ம என்ன பண்ணிட்டோம், நாங்க வந்து 1 மாச காலம் எங்க ஃப்ரெண்டு கூட நாங்க பேசவே இல்லை. எந்த ஃப்ரெண்டு கூட? சைத்தான் கூட நாங்க பேசவே இல்லை. இப்ப வந்துட்டான், சோ அதனால அந்த ஃப்ரெண்டு கூட நாங்க இருக்க போறோம். 1 மாசம் சைத்தான் இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இப்ப எங்க ஃப்ரெண்டு வந்துட்டான், அதெல்லாம் பண்றோம். நாங்க வந்து சைத்தானோட அப்ப ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜாயின் பண்ணா நம்ம ஃபஜர்ல தூங்க ஆரம்பிச்சிட்டோம். லொஹரா டைமே இருக்காது, அசர் ரொம்ப பிஸியா இருப்போம், மகரிப் இஷாலாம் டயர்ட் ஆயிருவோம் பிசினஸ்ல, ஒரு வக்தும் தொழுவது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் ஷைத்தானை உங்கள் உற்ற நண்பராக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்றான். நான் சொன்னேன் ஃப்ரெண்ட் சைத்தான் சொன்னல, நான் சொன்ன வார்த்தை இல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. என்ன சொல்லி காட்டுறான், நீங்கள் ஷைத்தானை உற்ற நண்பராக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் சொல்றான். அவன் ஆக்கினா இப்படிதான், அல்லாஹ்வுக்கு நேசனாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நேசனாக மக்களுக்கு மாறாமல் சைத்தானை நம்ம ஃப்ரெண்டா மாத்திட்டோம்னு சொன்னால் ஃபஜர்ல தூங்க வைப்பான். வேணா பாருங்க, நைட்டு 1 மணி 2 மணி வரை மொபைல் ஓடிட்டு இருப்பாங்க. எல்லோருக்கும் அப்படியே நம்ம ஃபிளாஷ்பேக் மாதிரி தெரியும். 2 மணி வரை உட்கார்ந்து மொபைல்ல என்ன வேணாலும் பார்ப்போம். சோசியல் ஹப்பாவா இருக்கட்டும், படங்க இதுவா இருக்கட்டும், பார்த்துக்கிட்டே இருப்போம். தூக்கமே வராது. சைத்தானுக்கு தெரியும் 2 மணிக்கு இந்த தொழுகை இல்லைன்னு அவனுக்கு தெரியும். உன்னை முழுக்க வச்சிருப்பான். 3 ஆனதுக்கு அப்புறம் அவன் படுக்க வச்சிருவான் சைத்தான். எது வரையும் படுக்க வைப்பான், ஃபஜர்லாம் முடிஞ்சு சூரிய உதயம்லாம் முடிஞ்சு ஒரு 9 மணிக்கு மேல சைத்தான் எழுப்பான். எதுக்கு? ஹராமான பிசினஸ் செய்யறதுக்காக எழுப்பி விடுவான். நீ ரமலான்ல ரொம்ப கம்மியா சம்பாரிச்சிருப்ப, ஏன்னா ஹலாலா சம்பாரிச்சிட்ட. சைத்தான் என்ன சொல்லுவான், ரமலான்ல நீ பொய் சொல்லாம வியாபாரம் பண்ணிருக்க, கொஞ்சம் லாபம் தான் கிடைச்சிருக்கும், எந்திரிச்சு இப்ப எந்திரி, ஃபஜர்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப எந்திரிச்சு போய் உன் இஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ண, நானும் கூட வரேன். சைத்தான் சொல்லுவான், நானும் உன் கூட வரேன், வா போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இஷ்டத்துக்கு வியாபாரம் செய்யறது. அல்லாஹ் நமக்கு எதுக்கு அந்த பயிற்சியை கொடுத்தான்? 1 மாத காலம், வருடம் முழுவதும் நம்ம அப்படியே தான் இருக்கணும். அதுதான் மூமினுக்கு உண்டான அழகு. அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கை அதுதான். அதை வாழ போகின்றோமா மீதம் உள்ள 11 மாதமும்? இல்லை, நண்பனாக சைத்தானை எடுத்துக்கொண்டு அவனுடைய அடிச்சுவடில் பின்பற்றி வாழ போகின்றோமா? சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சைத்தானை அடிச்சுவடை பின்பற்றினால் நரகம் சென்று விடுவோம்.
அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கையை ரமலானில் எப்படி வாழ்ந்தோமோ அதே போன்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியாராக மாறிடுவோம். அல்லாஹ் இம்மையிலே நமக்கு வெற்றியை தருவான், மறுமையிலே வெற்றியை தருவான். இந்த விஷயத்துல அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அதில் முதலாக எது வருகிறது என்று சொன்னால் தொழுகை தான். தொழுகை இல்ல மற்ற எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்குன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சில பேர் நம்ம பார்ப்போம், பணம் காசு நிறைய இருக்கும், போய் கேட்டா 2000 5000 10,000 டொனேஷன் கொடுப்பாரு, மாசத்துக்கு ஒரு முறை உம்ரா கிளம்பிடுவாரு, முடிஞ்சா வருஷம் ஹஜ் எல்லாம் பண்ணுவாரு. ஆனால் அவருடைய தொழுகை கேள்விக்குறியாக இருக்கும், ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ என்ன தான தர்மங்கள் வாரி இறைத்தாலும் சரிதான், நீ 1000 முறை ஹஜ் செய்தாலும் சரிதான், நீ 1000 முறை உம்ரா செய்தாலும் சரிதான், ஒரு பிரதிபலனை கூட நீ மறுமையில் எதிர்பார்க்க முடியாது நீ தொழுகையாளியாக மாறாத வரை. ஏனென்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சார். நம்ம சொல்லும், நான் பள்ளிவாசல் கட்டதுக்காக வேண்டி 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், 50 லட்சம் கொடுத்தேன். அப்பா யார் அல்லாஹ்வின் பள்ளிக்காக வேண்டி தான தர்மங்களை செய்கிறாரோ, பள்ளியை கட்டுவதற்காக அவருக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு மாளிகையை உண்டாக்கினான் சொர்க்கத்துல. சரிதான், அல்லாஹ் வாக்களித்தான். நீங்க இங்க ஒரு டொனேஷன் பண்ணீங்களா 50 லட்சம், உங்களுக்கான ஒரு மாளிகை சொர்க்கத்துல இருக்கும். அல்லாஹ் வாக்களிச்சதை கண்டிப்பா தருவான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போன்றல் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு அது பிரதிபலனாக தருவார் என்று. அதே போல அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுப்பான். இதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தானோ எல்லாத்தையும் அல்லாஹ் எடுத்து ரெடி பண்ணிடுவான். ரெடி பண்ணி சொர்க்கத்துல எல்லாம் வச்சிருவான். இன்னாருக்கு அப்துல்லாவுக்கு இந்த மாளிகை, அப்துல் ரஹ்மானுக்கு இந்த மாளிகை, எல்லாருக்கும் இந்த மாளிகை எல்லாம் வச்சிருவான் சொர்க்கத்துல. அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான், எல்லாத்தையும் வச்சிருவான். ஆனால் நீங்க தொழுகையாளியாக இல்லாமல் இருந்தால் எதையுமே அனுபவிக்க முடியாது. எப்படி என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள், அஸ்ஸலா முஃப்தாவுல் ஜன்னா, அஸ்ஸலா முஃப்தாவுல் ஜன்னா. இப்ப அல்லாஹ் வாக்களிச்சு உங்களுக்கு கொடுத்தான் இல்லையா, அதுல நான் பெரிய கோடீஸ்வரன், ஒரு 10-15 ஹஜ் பண்ணிருக்கேன், 20 உம்ரா பண்ணிருக்கிறேன், கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து நான் பள்ளிவாசலாம் கட்டியிருக்கிறேன், எல்லாம் நான் பண்ணிருக்கிறேன், தொழுக டைம் கிடைக்கும் போது தொழுதுருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் நீங்க செஞ்ச ஹஜ்ஜுக்காக வேண்டி, உம்ராக்காக வேண்டி, சதக்காக வேண்டியும் சொர்க்கத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவான். ரெடி பண்ணி வச்சுட்டு சொர்க்கத்துக்கு உள்ள நீங்க போறோம் இல்லையா, உள்ள போனதெல்லாம் எடுக்க முடியும். உள்ள போறதுக்கு ஒரு சாவி வேணும். அந்த சொர்க்கத்தை திறக்கிறதுக்கு உங்களுக்கு உள்ள ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இந்த வீட்டுள்ள உனக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வச்சிருக்கேன்பா, ஒரு 500 கிலோ தங்கம் வச்சிருக்கிறேன், என்ன பண்றீங்க எல்லாமே வச்சுட்டேன், கோடான கோடி பணமும் 1000 கிலோ தங்கம் வைரம் ஒளிரம் எல்லாமே இந்த ரூம்ல வச்சுட்டு பெரிய இரும்பு கதவை போட்டு பூட்டிட்டு உன்னை போய் எடுத்துக்க பார்த்தோம்னா நீ அவர்கிட்ட சாவிலாம் இல்லை, நீ போய் எடுத்துக்கோ சொன்னா உங்களுக்கு தான் பிரோஜனம் இருக்கா? ஒரு பிரோஜனம் இல்லை. ஏன்னா பெரிய இரும்பு கதவை நீங்க உடைச்சு உள்ளெல்லாம் போக முடியாது. சாவி போட்டு திறந்தாதான் உள்ள போய் எல்லா தங்கம் வயிறு எடுக்க முடியும். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல எல்லாத்தையும் வச்சிருப்பான். வாக்களித்ததுக்காக எல்லாமே வச்சிருப்பான். ஹஜ் பண்ணதுக்கு உம்ரா பண்ணதுக்கு பிரதிபலன் எல்லாத்தையும் வச்சிருப்பான். ஆனா அந்த சொர்க்கத்தை திறக்கணுமே, எது சாவி என்று சொன்னால் அந்த சொர்க்கத்தை திறக்கிறதுக்கு தொழுகைதான். நிமிஷம் தெளிவா சொல்லிட்டாங்க, அஸ்ஸலா முஃப்தாவுல் ஜன்னா. அந்த தொழுகை என்ற சாவி ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னா நீ என்ன தான தர்மம் பண்ணாலும் சரிதான், 1000 உம்ரா 1000 ஹஜ் பண்ணாலும் சரிதான், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அதுவே நீங்கள் அந்த சாவியை வைத்து திறந்து சொர்க்கத்துல போயிட்டீங்க, ஆனா நான் உம்ரா பண்ணல ஹஜ் பண்ணல, பரவாயில்ல, சொர்க்கத்துக்குள்ள போனாலே போதுமே, சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாலே போதுமே, நரகத்துல இருந்து காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள் அல்லவா. அந்த வெறும் சாவி இருந்தா போதும். உள்ளுக்குள்ள உங்களுக்கு மாட மளிகைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் தான தர்மம் செய்யவில்லை, நான் ஏழை, பரவாயில்லை. ஆனா அந்த வெறும் சாவி தொழுகை யாராருக்கு என்னால முடியாது சொல்ல முடியுமா? யாராவது நான் ஏழாவது நான் தொழுகை சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இல்ல. தொழுகிறதுக்கு ஏதாவது பணம் வேணுமா, காசு வேணுமா? ஒண்ணுமே வேண்டாமே. அப்ப அந்த சாவி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த துனியாவில் தொழுகையாளியாக மாற வேண்டும். ஏன் என்று நாம் தொழுகை இந்த அளவுக்கு வலியுறுத்துறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை, ஒரு மூமியினுடைய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அனைவருடைய ஆசையும் மறுமையில் வெற்றி அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான். அந்த சொர்க்கத்தின் சாவியே அந்த தொழுகை தான்.
அதுக்காக நம்ம தொழுகையை வலியுறுத்தி சொல்றோம். அப்ப அந்த சாவி நமக்கு வேணும்னு சொன்னால் நம்ம தொழுகையாக மாற வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஏன் அந்த தொழுகை ரொம்ப முக்கியம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், தரக்கவு குஃப்ரன் ஹைரஸ்ஸலாம். இந்த ஹதீஸ் நம்ம பார்க்கணும். தரக்கவு குஃப்ரன் ஹைரஸ்ஸலாம், அதாவது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நமக்கும் காஃபிருக்கும், இறை மறுப்பாளராக இருக்கு காஃபிருக்கும் உள்ள வேறுபாடு இந்த தொழுகை தான். இப்ப பாருங்க, நீங்க வேணா பேரு வேணா அப்துல் ரஹ்மான வச்சுக்கிட்டு ஒரு குமாரசாமிக்கும் உங்களுக்கும் நீங்களும் தொழுகன்னு சொன்னா, ஒரு குமாரசாமியும் அப்படி கூட இருந்தீங்கன்னு சொன்னால் பேரு மட்டும் அப்துல்லாவா இருக்கலாம், ஆனா ஒரு பிரோஜனம் இல்லை, நீங்களும் அவரும் ஒண்ணுதான். நீங்க தொழுகலன்னு சொன்னா பேர் மட்டும் அப்துல்லாவா இருந்தால் நீங்களும் குமாரசாமியும் ஒன்றுதான். நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, தரக்கவு குஃப்ரன் ஹைரஸ்ஸலாம். உங்கள்ட்ட தொழுகை இல்லைன்னு சொன்னா எல்லாரும் ஒண்ணுதான், ஒரு பிரோஜனம் இல்லை. நீ வெளியே போயிட்டு நான் முஸ்லீம், என் பேர் அப்துல்லா சும்மா சொல்லிக்கலாம். தொழுகை இல்லாம நீங்க பேர் அப்துல்லா, நான் முஸ்லீம் சொன்னா சும்மா சொல்லிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, நீ தொழுகலன்னு சொன்னா நீ முஸ்லீம் இல்ல. கரெக்ட், ரொம்ப தெளிவான ஹதீஸ், புகாரி முஸ்லிம்ல இருக்கு. தரக்கோ குஃப்ரன் ஹைரஸ்ஸலாம். அப்போ நம்ம இடத்துல அந்த தொழுகை ரொம்ப முக்கியம். இன்னொரு இஸ்லாம் சொல்றாங்க, நமக்கும் காஃபிருக்கும் உள்ள உடன்படிக்கை, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட், காஃபிருக்கும் முஸ்லிம் உள்ள அக்ரிமெண்ட் சொல்றாங்க, உடன்படிக்கை சொல்றாங்க. உடன்படிக்கை தொழுகை தான். அது எவரிடத்தில் இல்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. தொழுகை ஒருத்தன் இல்ல சொல்றாங்க, என்கிட்ட வராதப்பா, நீ உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையாளி இல்லைன்னு சொன்னா சொல்றாங்க, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் எனக்கும் காஃபிருக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகை, என்னுடைய உம்மத்துல நீ தொழுதனா நீ ஏன் கூட வந்துரு. நீ தொழுகையாளி இல்லையா, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க, என்னை சார்ந்தவன் அல்லன்னு சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தை இல்லைன்னு சொல்றாங்க. சிந்திச்சு பார்க்க வேண்டும். நாம் ஒரு மாத காலமாக பயிற்சி எடுத்தோம், ஒரு வக்து தொழுகை நாம் விடவில்லை, எல்லா அமல்களையும் செய்தோம், எக்ஸ்ட்ரா நிறைய அமல்களையும் செஞ்சோம். எதற்காக வேண்டி சொன்னால், மனிதன் பலவீனமாக இருக்கிறதுக்காகவே அல்லாஹ் நமக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தானே. ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரெண்டு, யார் ஃப்ரெண்டு, சைத்தான ஃப்ரெண்ட் ஆகிட்டு நான் இஷ்டம் போல சுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க எடுத்த ட்ரைனிங் வேஸ்ட். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நீங்க எடுத்த ட்ரைனிங் எல்லாம் வேஸ்ட். ரொம்ப கடிச்சு சொல்லிட்டாங்க, தொழுகை இல்லையா நீ என் கூட வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொழுகை தான் முக்கியம் ஒரு மனிதனுக்கு. நீ ஜக்காத் பண்ணல, ஜக்காத் கொடுக்கல, பரவாயில்ல, கேட்க மாட்டாங்கள. உன் இடத்துல பணம் இல்லை, நீ சாதாரண ஏழையாக இருக்கேன்னு சொன்னா நீ ஜக்காத்து கொடுக்கவில்லை, அல்லாஹ் அவங்களை கேட்கவே மாட்டான். அல்லாஹ்க்கு தெரியும் உன்கிட்ட பணமே இல்லையேன்னு. அதே மாதிரி ஏழையை பார்த்து அல்லாஹ் ஒரு நாளும் கேட்க மாட்டான், நீ ஏன் ஹஜ்ஜி பண்ணலன்னு. அல்லாஹ் ஏழையை பார்த்து நீ ஏன் ஒரு நாளும் உம்ரா பண்ணலன்னு கேட்கவே மாட்டான். அந்த கேள்வியெல்லாம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான். ஆனால் எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீ ஏன் தொழுல. தொழுவதற்கு எந்த விதமான காசு பணமும் தேவையில்லை, இறை அச்சம் இருந்தால் போதும். அல்லாஹ் என்னை மறுமையில் கேள்வி கேட்பானே, நான் உன்னை படைத்தேனே, படைப்பதற்கு முன்பாக நீ எனக்கு வாக்குறுதி அளித்தாயே, யாரெல்லாம் நான் இந்த உலகத்துல போய் நான் உன்னை தொழுவன் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தோமே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோமே, இதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு கேட்பான். அப்புறம் சொல்லிட்டாங்க, மறுமை நாட்களில் ஒரு மூமினத்தில் கேட்கப்படும் முதல் கேள்வி இதுவாக இருக்கும் என்று சொன்னால் தொழுகையை பற்றி தான் இருக்கும். எவர் அதுக்கு சரியான முறையில் பதிலளித்து விட்டாரோ மற்ற எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவார். ஒருத்தர் தொழுகைக்கு மட்டும் பதில் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவார். அப்ப யார் பதில் சொல்ல முடியும்? ஐவல் தொழுகையாளி மட்டும் தான் பதில் சொல்ல முடியும், இல்லைன்னா நாக்கு கூட பதில் சொல்ல வராது. தொழுகையாளி மட்டும் தான் அதுக்குள்ள பேசவே முடியும், வேற யாரும் பேசவே முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஒரு அங்கம், அடிவேறு பேஸ்மெண்ட் எதுவென்று சொன்னால், நமக்கும் காஃபிற்கும் உள்ள ஒரு வேறுபாடு எதுவென்று சொன்னால் இந்த தொழுகை தான். அதற்காக நம்ம ஒரு மாசம் கஷ்டப்பட்டோம், எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தோம். காலையில் 3-4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சஹர் உணவு சாப்பிட்டு ஃபஜருக்கு முதல் சபையில் ஓடி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தோமே,
பாங்கு சொல்லும் போது என்னதான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும், ஐயோ நான் நோம்பு வச்சிருக்கேன், லொகர் தொழுன்னு ஓடணுமே. அசர் பாங்கு சொன்ன உடனே ஓடி போய் தொழுதுமே. மகரிப் சொல்ல வேண்டாம், ஒரு இடத்துல நம்ம நோம்பு துறக்க வேண்டியது, மகரிப் ஓடி போய் சப்புல கஞ்சிக்கு முன்னாடி உட்கார்ந்தோமே. இஷா தராபி தொழுணுமே சொல்லி இஷாக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தோமே. இந்த ட்ரைனிங் எல்லாம் எதுக்கு? நம்மளால முடிஞ்ச தூக்கி குப்பையில போடுறதுக்கா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ட்ரைனிங் கொடுத்தானா மறுமையில வெற்றி அடையன்றதுக்காக தான் கொடுத்தான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஐவேளை தொழுகையாக மாற வேண்டும். மாறினால்தான் வெற்றி. தொழுகையால் என்ன நன்மை? எப்படிப்பட்ட நன்மை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் முன்னத்தில் அமர்ந்து இருக்கும்போது சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இல்ல உங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஒரு மிகப்பெரும் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குது. அந்த ஆறுல நீங்க 5 வேளை ஒரு மனிதன் குளிக்கிறார், அவர் உடம்புல அழுக்கு இருக்கு மனுஷன் கேட்கிறாங்க. சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க. சஹாபிகள் என்ன சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கும், 5 வேளை அவர் குளிக்கிறாரு, எப்படி அழுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இதே போன்றுதான் ஒரு மனிதர் ஐவேளை தொழுவதற்கு உண்டான சமம். அவர் ஐவேளை தொழுதார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் செய்த சிறு சிறு பாவங்களை மன்னிக்கின்றான், அவரை பரிசுத்தப்படுத்துகின்றான். பாருங்க, நீங்க 5 வேளை தொழுகையாளியா மாட்டேன்னு சொன்னால், நீங்கள் அறிஞ்சும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இஸ்லாம் அறியாமலும் சிறு சிறு தவறுகள் பெரும் பாவங்கள் அல்லாமல், விபச்சாரம் வட்டி கொலை போன்ற பெரும் பெரும் பாவங்கள் இல்லாமல் சிறு சிறு பாவங்கள் செய்தாலும் கூட, எப்படி குளிச்ச உடம்புல அழுக்கு இருக்காதோ அதே போன்று நீங்க 5 வேளை தொழுகை விட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் உங்கள் சின்ன சின்ன பாவங்களை மன்னிக்கிறான், உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றான். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ். தொழுகையில் இவ்வளவு நன்மை இருக்கு. இன்னும் சொல்றாங்க, தொழுகையை பத்தி சொல்ல நிறைய சொல்றாங்க, அது பேசிட்டே போலாம். கிட்டத்தட்ட 50 இருந்து 100 ஹதீஸ் இருக்கு தொழுகைக்கு மட்டுமே. அதுக்கு மேலேயும் இருக்குது. ஒரு சில கித்தாபுகள்ல மட்டுமே 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்கு. நிறைய சொல்றாங்க, எவர் ஒருவர் சூரியன் உதிப்பதற்கு முன்பான உள்ள தொழுகையும், எவர் ஒருவர் சூரியன் மறைவதற்கு முன்னான உள்ள தொழுகையும் தொழுது வருகிறாரோ அவர் நரகம் புக மாட்டார். சூரிய உதயம் நம்ம என்ன தொழுகை தொழுவோம்? சூரிய உதயம் நம்ம எல்லாரும் தொழுதுட்டு இருந்தோம். ரமலான்ல ஃபஜர் தொழுதுட்டு இருந்தோம். சூரியன் மறைவதற்கு முன்னாடி அசர் தொழுதுட்டு இருந்தோம். அப்ப இந்த சுபுகையும் அசரை நம்ம கரெக்டா தொழுதுட்டு சொன்னால் நரகத்தை நம்ம புகவே மாட்டோம். வெற்றி அதுதானே, நமக்கு உண்டான வெற்றி அதுதானே, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அப்ப பாரு எவ்வளவு ஈஸியா நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது. சுபையும் அசரும் பேணி தொழுதம் என்று சொன்னால். இப்படி ஒவ்வொரு தொழுகையை பற்றி சொல்லிக்கிட்டே போலாம். சொல்லுகிறாங்க, எவர் ஒருவர் ஃபஜர் தொழுகையை தொழுது விட்டாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார் சொல்றாங்க. நீங்க இன்னைக்கு எந்திரிச்சு கரெக்டா ஃபஜர் 2 ரக்காத் தொழுதுட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வின் பாதுகாப்புல நீங்க வந்துருவீங்க. உங்கள் அல்லாஹ் அன்னைக்கு உங்களுக்கு மௌத்தை அல்லாஹ் நாடிதான் உங்களுக்கு மௌத்து வந்துடும், அது வேற விஷயம். இருந்தாலும் அல்லாஹ்வின் பாதுகாப்புல நீங்க வந்துருவீங்க. சிறு சிறு தீங்குகள் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விடுவான். ஃபஜர் நீங்க கரெக்டா தொழுதுட்டீங்கன்னு சொன்னா. இப்படி தொழுகையின் சிறப்பு பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் அடியார்களே, அப்ப நாம செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அந்த 1 மாத கால பயிற்சியை சரியான முறையில் தொழிலாளியாக மாறுவதற்கும், ஹலாலான முறையில் வியாபாரம் செய்து அல்லாஹ்வுக்கு 2 விஷயத்தை சொன்ன, 2 ஆப்ஷன் தான். ஒன்னு அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கை, இன்னொன்னு சைத்தானை பின்தொடர்வது. சைத்தானை பின்தொடர்ந்தால் நரகம் சென்று விடுவோம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்ந்தால் அல்லாஹ் நமக்கு மறுமையில் வெற்றி தந்து விடுவான். அப்படியே மறுமையில் வெற்றியாளராக மாறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். என்னினும் அன்பான சகோதரர்களே, நாம் ஜும்மாவின் முதல் அமர்வில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கையா அல்லது சைத்தானை பின்தொடர்ந்து அவனுக்கு விருப்பமான வாழ்க்கையா என்ற தொடர்ல சின்னதா பார்த்தோம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு வெற்றியை தருவான். ஆடம்பரத்தை தருவானோ இல்லையோ வெற்றியை தருவான். மறுமையில் சிறப்பான வெற்றி, அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு ஜன்னத்தை தருவான். அதன் அடிப்படையில் அதற்கு மிக முக்கிய ஒரு பேஸ்மெண்ட் நம்ம என்ன சொன்னால், வெற்றியின் முதல் படியே தொழுகைதான். வெற்றியின் ஆணி வேறே தொழுகைதான். வெற்றியின் அஸ்திவாரமே தொழுகைதான். நீங்க தொழுலன்னு சொன்னா நீங்க நினைச்சு பாத்துங்க, அந்த ஹதீஸ் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும்.
நீங்கள் தொழுகையை விட்டீங்க என்று சொன்னால், ஜும்மால சொன்னாங்களே குமாரசாமியும் அப்துல்லாவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னாங்களே, நீங்க ஓடிட்டே இருக்கணும். நீங்க போய் உங்க வாயிலால நான் முஸ்லீமே அப்துல்லான்னு நீங்க சொல்லணும்னு சொன்னா நீங்க தொழுகையாளியா தான் இருக்கணும். இல்லாம போய் நீங்க யாரும் சொல்லவே முடியாது, என் பேர் அப்துல்லா முஸ்லீம் சொல்லவே முடியாது. உங்க மனசுதான் சாட்சி அதுக்கு. நான் ஐவேளை தொழுகின்றேன், நான் முஸ்லீம். அப்ப நீங்க தொழுகலன்னு சொன்னா பேர் மட்டும்தான் முஸ்லீம், ஆனா உண்மையா முஸ்லீமா இல்ல. என்ன சொல்லிட்டாங்க, என்கிட்ட வராத நீ எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் நம்ம நல்ல ஒரு தொழுகையாக மாறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாங்க. ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். நம்ம 5 வேளை தொழுகையாக நம்ம மாறணும் என்று சொன்னால் மறுமையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். என்ன பாக்கியம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பௌர்ணமி நிலவை போல அல்லாஹ் காட்சி அளிப்பான். அப்படியே சொல்றாங்க 14ஆம் ராவு, அதாவது பிறை 1 என்று சொன்னால் பிறை என்னைக்கு 14 வருதோ அன்னைக்கு நீங்க போய் பாருங்க, முலா அதாவது நிலா முழுமை அடைந்திருக்கும். முழு நிலா அன்னைக்கு தான் வரும், 14வது அன்னைக்கு நைட்டு தான் வரும். அப்படியே சொல்றாங்க 14வது நிலவை போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் காட்சி அளிப்பான். யாருக்கு என்று சொன்னால் 2 குழுமையான தொழுகையை தொழுதவருக்கு அல்லாஹ் காட்சி அளிப்பான். அதுதான் ஃபஜரும் அஸரும். அந்த 2 குழுமையான தொழுகை எவர் கண்ணுக்கு குளிர்ச்சாத தொழுகை எவர் தொழுகிறாரோ அவருக்கு அந்த சொர்க்கவாசியாக எவர் மாறுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் காட்சி அளிப்பான். எப்படிப்பட்ட காட்சி? முழு நிலவை போல காட்சி அளிப்பான். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! அந்த பாக்கியம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழுகையா மாறினாதான் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கிய அல்லாஹ் மறுமையில் நாம் சந்திப்பதற்கும், இந்த துனியாவில் வெற்றி அடைவதற்கும், மறுமையில் வெற்றி அடைவதற்கும், நம் மூமினாக மாறுவதற்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானோ. எதை சொன்னோமோ செய்தோமோ அதை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹ் தஃபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாக்கீமுஸ் ஸலாம்.